ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் இந்த நாளிலே மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் என்ன வசனம் கர்த்தர் கொடுத்தார் என்றால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தையிலிருந்து தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறார். மே மாதத்தின் வாக்குத்தத்தமாக, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எந்த ஒரு மனிதராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த மனிதராலையும் எதையும் செய்ய முடியாது. ஒரு சில காரியத்தை, அது தகப்பனா இருக்கலாம், பிள்ளையாய் இருக்கலாம், உறவினராய் இருக்கலாம், அரசியல் தலைவர்களாய் இருக்கலாம், ஆசிரியர்களாய் இருக்கலாம், அதிகாரிகளாய் இருக்கலாம், யார் இருந்தாலும், அது சயின்ஸா இருக்கலாம், எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று. இந்த வார்த்தை சொல்ல முடியதனால் என் இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். அப்படியானால் எதை செய்ய முடியும் அப்படி என்று நான் வேதாகமத்திலே பார்த்தால், படர்ந்து கிடக்கிற கடலை இரண்டாய் பிளக்க இயேசுவாலே முடிந்தது. காற்றையும் கடலையும் அகற்ற இயேசுவாலே முடியுது. யோர்தான் நதி பின்னிட்டு திரும்ப இயேசுவாலே முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். பலவீனமாய் இருந்தாலும் சரி, தரித்திரமாய் இருந்தாலும் சரி, எல்லா விதமான வாழ்க்கையின் போராட்டமாய் இருந்தாலும் சரி, என் இயேசுவாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் இயேசு செய்ய வல்லவர். அதனாலதான் சொல்றார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்படின்னா என்ன செய்வார்? ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேற நினைச்சு எத்தனை காரியங்களை பிரயாசப்பட்டு, எத்தனை உறவு நண்பர்களை கொண்டு தன் வாழ்க்கையிலே முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது, தோல்வியே கண்டு கொண்டு இருக்கும் பொழுது, இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் இந்த இயேசு நிச்சயம் அவர்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ண வல்லவர். அதனால் அவர் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையிலே பெரிதான பிளவு விழுந்து அதை ஒரு மனிதராலையும் சேர்க்கவே முடியாது. அது அரசாங்க சட்ட திட்டத்தினாலையும் சேர்க்க முடியாது. அது பணத்தின் பொருளினாலும் சேர்க்க முடியாது என்று எண்ணினால் இந்த இயேசு நிச்சயமாய் அவர்களுடைய வாழ்க்கையின் பிளவை மாற்றி சமாதானத்தை செய்ய அவராலே முடியும். ஏன் என்றால், ஒரு 17 வருஷத்துக்கு முன்பு ஒரு சகோதரர் சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் என் வாழ்க்கையிலே என் மனைவியை சேர்த்து கொள்ளவே முடியாது. அவர்கள் செய்த துரோகம் அப்படிப்பட்டது என்று சொன்னார். நான் சொன்னேன், இயேசு நிச்சயம் சமாதானத்தை பண்ண வல்லவர் என்று. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மனைவியினிடத்திலே சொன்னேன், நீ போய் ஜெபம் செய், கர்த்தர் நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வார் என்று. அந்த சகோதரி போய் உண்மையிலுமே ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து 1 வார காலங்கள் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினால் கேட்க ஆரம்பிச்சதனால நடந்த சம்பவம் என்ன என்றால், ஒரு 8 நாள் கூட முடியவில்லை. அதுக்குள்ளே அவருடைய கணவர் போய் தன் மனைவியை என்னோடு வந்து வாழ் என்று கூப்பிட்டு கொண்டு வந்தவர். இந்த 17 வருஷமும் அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூடும் இப்படி எந்த காரியமாய் இருந்தாலும் இந்த இயேசு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் அப்படியானால், அவரால் செய்ய முடியாததை எதையுமே இயேசு சொல்ல மாட்டார். இயேசுவால எல்லாமே செய்ய முடியும்.
அதனாலதான் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், என் நாமத்தினாலே. இன்னைக்கு அநேக சகோதரம் சகோதரிகள் வீட்டிலே செபிக்கிறார்கள், சபையிலே செபிக்கிறார்கள். ஆனா எப்படி செபிக்கிறார்கள் என்றால், அதை சரியான முறையிலே அவர் நாமத்தை கொண்டு உண்மையான விசுவாசத்தோடு எந்த நபர் கேட்டாலும் அந்த நபருக்கு இந்த இயேசு செய்ய வல்லவர். நான் இந்த செய்தியிலே இந்த வாக்குத்தத்தத்தோடு என்னுடைய சாட்சி கொஞ்சம் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். என் வாழ்க்கையிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு மிக வயிற்று வலியினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனாலும் இந்த இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு இந்த இயேசுவண்டை போகும் பொழுது நான் ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தேன், தேவாட்டுக்குட்டி திருசபை. அதிலே நின்று நான் ஜெபிக்கும் பொழுது தூரத்தில் உள்ள எங்க பாஸ்டர் என்னோடு பேசினார். அவர் பேசுகிறது எனக்கு கேட்கிறது, ஆனா நான் உள்ளத்திலே பேசுறது நிச்சயம் அவருக்கு தெரியாது. ஆனா இயேசு எனக்கு பதில் கொடுத்தார். எப்படி என்றால், நீ விசுவாசித்தா இன்று உனக்கு விடுதலை என்று. அப்பொழுது நான் சொன்ன விசுவாசம் எனக்கு தெரியல, நீ நம்பினா உனக்கு இயேசு நிச்சயம் இன்னைக்கு அற்புதம் செய்வார் என்று. நான் நம்பினேன். 18 வருஷம் என் வயிற்று வலி மாறாம இருந்தது. ஆனாலும் என் வயிற்று வலியை கத்தர் மாத்தினது. அந்த ஒரு நிமிஷத்துல, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்கிறேன், எனக்கு சுகம் செய்யும் என்று கேட்டேன். என் கத்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. 27 வருஷம் ஆகிறது. இந்த நாள் வரைக்கும் நான் சுகமாய் இருக்கிறபடினாலதான் இந்த செய்தியிலே, இந்த வாக்கு தத்தத்திலே இந்த சாட்சியை மென்ஷன் பண்ணுகிறேன். உன் வாழ்க்கையில வியாதி இருக்கிறதா? இந்த இயேசு நிச்சயம் சுகமாக்க வல்லவர். உன் வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கிறதா? இந்த இயேசு நிச்சயம் கடன் பிரச்சனையை மாற்ற வல்லவர். உன் வாழ்க்கையில எந்த தோல்வியை கண்டு இருக்கிறியோ அதை ஜெயமா மாற்ற வல்லவர். ஒருவேளை இந்த மாதம் +2, +1, 10th பரீட்சை எழுதின பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கலாம். நீ சரியா எழுதியிருக்கலாம், ஒருவேளை மிஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா இந்த வாக்கு தத்தத்தின்படி நீ தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை கொண்டு கேட்பாயனா, சீர்திருத்தம் செய்கிற ஆசிரியர்கள் மூலியமாய் உனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க என் இயேசு வல்லவராயிருக்கிறார். நான் இதுக்கு ஒரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். யோவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அந்த 9வது வசனம் என்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். ஆராய்ந்து முடியாது, இது எப்படி நடந்தது என்று உன் உறவினரே கேட்கும் அளவுக்கு, புருஷனை பார்த்து மனைவி கேட்கும் அளவுக்கு, மனைவியை பார்த்து புருஷன் கேட்கும் அளவு, நண்பரை பார்த்து நண்பர்கள் கேட்கும் அளவு, பிள்ளைகளை பார்த்து பெற்றவர்கள் கேட்கும் அளவு, மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் கேட்கும் அளவு, யாராலும் நம்ப முடியாத ஒரு காரியத்தையும் என் கர்த்தர் செய்ய வல்லவர். ஏன்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவர். உன் வாழ்க்கையிலே நிச்சயம் இந்த இயேசு செய்வார். ஏனால் வசனம் ஒரு காலமும் வெறுமையாய் திரும்புவது கிடையாது. இந்த வசனத்தை நம்பக்கூடிய எந்த நபருக்கும் என் ஆண்டவர் செய்ய வல்லவர். எப்படி? அப்படியானால் நிச்சயம் என் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாம் ஆகும். இந்த சமுதாயமே ஒதுக்கி வைத்த எத்தனை நபர்களை என் கர்த்தர் சமுதாயத்துக்கு முன்பு தலைநிமிர செய்வதுதான் அதிசயம். எத்தனையே பேர்கள் பார்ப்பாங்க, இந்த காரியம் எந்த காரணத்தை கொண்டு இந்த பெண் கருதரிக்க முடியாது, கர்ப்பம் அடைக்கப்பட்டு போயிடுச்சு என்று எண்ணி பிள்ளை பெறாத மலடி என்று சொல்லி ஒதுக்கி ஓரம் வைத்திருப்பார்கள். ஆனா வேதத்திலே சாராள் என்று ஒரு தாயார் இருக்காங்க. அந்த தாயாருக்கு 89 வயது. ரத்தம் நின்று போனது, ரத்தமெல்லாம் சுன்றி போனது, கர்ப்பம் மறைக்கப்பட்டு விட்டது. முடியாது என்று நினைத்த நேரங்களிலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால கூடாத காரியம் ஒண்ணு உண்டோ? நீர் என்னை விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீ காணும்படி செய்யவேன்.
அதுதான் என் ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அந்த சகோதரியுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆனால் கர்த்தர், சாராளின் கர்ப்பத்தை திறந்த கர்த்தர், இன்னைக்கு ஒருவேளை பிள்ளை பெற முடியாத மலடியா இருக்கக்கூடிய எந்த சகோதரிகள் இருந்தாலும், இந்த காரியம் நடக்காது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார் என்று சொல்லி உன் கரத்தின் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை நாம் இப்போதை கண்களை மூடி இந்த செய்தியை, இந்த வாக்கு தத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில அப்படி முடியாது என்று, செத்து போனது என்று, அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று எண்ணி நினைத்து கொண்டிருப்பீங்களா? உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். அன்பு தகப்பனுமே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஏசு ராஜா, இந்த நாளில், இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் எபினேசர் திருச்சபைக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தம், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையும் அடிக்கி இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு யார் விசுவாசித்து உன் நாமத்தினாலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நீ அற்புதம் செய்யும் ஆண்டவரே. எந்த காரியமா இருந்தாலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன்னை நோக்கி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, அடைக்கப்பட்ட கர்ப்பம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும்படிக்கு, ஆண்டவரை முடிந்து போன வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே தொடரும்படிக்கு, தெய்வமே கடம்பெறச்சல்ல இருக்கிற குடும்பம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, வியாதிப்பட்டு கிடக்கிற மனிதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறும்படிக்கு, இயேசுவின் நாமத்தை கொண்டு ஆசீர்வதித்து விடுவித்து சுகமாக்கி அற்புதம் உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். இயேசு மூலம் செபிக்கிறேன். நல்ல பிதா, ஆமென்.